Hello designers, welcome back to our channel Thai Designer Coach. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைட் ஸ்டிட்ச் வந்து பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து அட்வான்ஸ் ஸ்டிட்ச்ல வந்து ஸ்டிட்ச் நம்பர் 10. அதுக்கு வந்து நான் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கோட் வந்து கிழிச்சிக்கிறேன். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நான் 3 கலர் வந்து கர்தானா பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நமக்கு கர்தானா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு லுக் வந்து கிடைக்கும். அதனால் நான் இந்த 3 கலர் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிளாக் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக இந்த பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். புதுசாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பேன் ஆன்சர்ஸ்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிங்க் கலரில் பீட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் செயின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணுங்கள். எவ்வளோ பீட்ஸ் லோட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பீட்ஸ் வந்து கணக்கு கிடையாது. நம்ம இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை டச் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் முன்னாடியே வந்து நம்ம பீட்ஸ் வந்து நிறுத்திக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு லோட் பண்ணால் போதும். போட்டுட்டு ஒரு லாக் செயின் வந்து போடுங்க. இந்த லைனை வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டாம், ஓகேவா? நான் வந்து இந்த லைனை வந்து டச் பண்ணல, அதுலேருந்து ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடியே வந்து நிறுத்தியிருக்கேன். மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும், ஒரு லாங் செயின் போடுங்க. ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின் போடுங்க. இப்போ வந்து பீட்ஸை வந்து மறுபடியும் லோட் பண்ணுங்கள். இதில் வந்து பீட்ஸ் கணக்கு கிடையாது, நம்ம அந்த கோட்டுக்கு முன்னாடி நிறுத்திக்கணும், அதான் கணக்கு. இந்த மாதிரி நான் ஒரு 4 தடவை வந்து இந்த பிங்க் கலர் பீடை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். கர்தானா பீடுன்றதுனால அது டக்கு டக்குன்னு அருந்துக்கும். அதனால் ரொம்ப டைட் கொடுத்து இது பண்ணாமல் இது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு லாங்கு ஒரு லாக் போட்டுட்டு அப்புறமா நம்ம பீடு வந்து லோட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததான் வந்து நான் ஒரு ஆஷ் கலர் வந்து எடுக்கிறேன். இந்த ஆஷ் கலரை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். நம்ம போன கிளாஸில் டபுள் கலர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம 3 கலர் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு வந்திருப்பீங்க. புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். பேசிக் லெவல் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரீ கிளாஸில். அண்ட் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் வந்து இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறவங்க கோர்ஸை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சாக்கா ஃபஸ்ட்லேருந்து ப்ளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், கைடன்ஸ் வேணும்னாக்கா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே ப்ராசஸ் தான் பண்ணுறோம். அதேமாரி நம்ம பீடை லோட் பண்ணி இந்த கோட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். மறுபடியும் பீடை லோட் பண்ணுறோம். அப்புறம் லாக் பண்ணுறோம். இப்போ நான் 4 டைம்ஸ் இங்கே பண்ணிட்டனால நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு கலர் வந்து எடுக்கணும். இப்போ நான் இந்த பிங்க்லேயே கொஞ்சம் லாவெண்டராக வந்து எடுத்திருக்கேன். இப்போ எந்த சைடு பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சைடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் பண்ணுறோன்னா
அடுத்தது இந்த டைரெக்ஷனில் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தோம் டபுள் கலருக்கு. இப்போ இங்கே முடிச்சாச்சு, இங்கே முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இங்கே பண்ணணும், அடுத்தது இங்கே பண்ணணும். இந்தமாரி நம்ம டைரெக்ஷனை லெஃப்ட் ரைட் மாற்றிட்டு பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் கரெக்டாக அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கிட்டேருந்து எடுக்கிறேன், அந்த பிங்க்லேருந்து. எடுத்துட்டு வீடை வந்து லோட் பண்ணுறேன் க்ளாஸாக. ஒரு லாங்கு, ஒரு லாக்கு, மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு ஒரு லாங்கு, ஒரு லாக்கு, மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணுறேன், சைடில் லாங்கு, லாக்கு. நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் என்னுடைய டைரக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணுங்கன்றதை நான் சொல்லுவேன். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணுவாங்க. நான் கொஞ்ச நாளுக்கு அவங்கள எதுவும் கேட்காம விட்டுருவேன் அவங்களுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்ப டைம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் என்றைக்கு சொல்லிக்கிட்டே பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு அது நல்லா வரும். ஏன்னா உங்கள் மனசில் பதியாது நீங்கள் சொல்லாமல் பண்ணிங்கன்னா செயின் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு சொல்லிகிட்டே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணும்போது அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் மேம், சொல்லிக்கிட்டே பண்ணும்போது எனக்கு ஈஸியாக செயின் ஸ்டிச் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணணுன்றது. அது எந்த ஸ்டிச் நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் வந்து நான் 4 தடவை இந்த பீடு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து பிங்க் கலர் தான் எடுக்க போகிறோம். ஸோ 3 கலர் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று இந்த பிங்க், இன்னொன்று இந்த க்ரே, இன்னொன்று இந்த லாவெண்டர். இப்போ இந்த 3 கலர் முடிச்சாச்சு. மறுபடியும் இப்போ நம்ம பிங்க்கை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா இந்த முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த 2 கலருக்கு நடுவில் அந்த கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு லாங்கு, ஒரு லாக்கு, பீட் லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் வந்து கரெக்டான கலர் காம்பினேஷனோட நீங்கள் ஒரு குர்த்திக்கு ரா சில்கில் ஒரு குர்த்திக்கு வந்து ஒரு நெக் லைனுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். உங்களுக்கு கோர்ஸ் முடித்ததும் உங்களுக்கு டிசைனிங் வீடியோஸ்லாம் வந்து நிறையவே வந்து போடலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் என்ன கலர் எடுக்கணும்னுட்டு நான் அந்த கலரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லுங்கள். இப்போ அடுத்தது செகண்ட் கலர் க்ரே. பிங்க் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரே கொடுக்க போகிறோம். க்ரே வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த கோட்லேருந்து எடுத்து கொடுக்கணும். அப்படியே க்ராஸ் பண்ணி இது வந்து பொறுமையாக நிதானமாக வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து சுகர் பீட்லேயுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து நெக்லைன் பண்ணணும், ஒரு போட் நெக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எப்படி நெக்லைன் பண்ணணும்னுட்டு டபுள் கலரில் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரைட் ஸ்டிச்சுக்குமே வந்து பண்ணலாம். அதோட கலர் காம்பினேஷன் வந்து நான் நல்லா அழகாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன், கலர் ரிப்பீட் பண்ண வேணான்னுட்டு. கவுண்டிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க. 4 கொடுக்குறோன்னா அதே 4 தான் வந்து நம்ம கொடுக்கணும் எல்லா கலருக்கும். இந்த ஸ்டிச்சை முடிக்கிற வரைக்கும் நம்ம அதே 4 கலர் தான் வந்து கொடுக்கணும்.
இந்த பிரைட் ஸ்டிச் வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு ப்ளவுஸை கிராண்டாக காட்டணுன்னா இந்த பிரைட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது பீடில் பண்ணுறது லுக்காகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு ஈஸியும் கூட. லாவெண்டர் க்ராஸ் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச்சு நீங்கள் கஷ்டம் நினச்சிங்கன்னா, ஆனால் இது போட போட இதோட அவுட்புட் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக டபுள் கலரும் இந்த பிரைடும் வந்து பீட்ஸில் போட எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு ஸ்டிச்சஸ் இது. ஆரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கலை, நம்ம பண்ண தான் அந்த கலை வந்து நமக்கு மெருகேறும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குறவங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் வந்து என்னென்னா, அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணுவாங்க, வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விட்டுருவாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஒரு இந்த பேரியராகவே இருக்குது. ஸோ அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். முடியலைங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கலர் எடுக்கணும்னு சொல்லுங்கள். லாவெண்டருக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பிங்க் கலர் தான். இந்த பிங்க் கலரை நம்ம எந்த இடத்துலேருந்து எடுக்கணுன்னாக்கா, அந்த ஆஷும் லாவெண்டரும் சென்டரில் எடுக்கணும். கரெக்டாக அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து எடுக்கணும். இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயமும் வந்து கவனமாக பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச்சை வந்து இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது அது எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் யாருக்காவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாவெண்டர் கலர் எடுக்கணும். இந்தமாரி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2-3 பீடை வந்து எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு ஊசியால் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம சண்டை பண்ணணும் இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஒரு பீடு மேலே, அதனால் அதையும் வந்து எடுத்துடுறேன்.
இப்போ நம்ம வந்து கோட்டை டச் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்த ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா நமக்கு இதோடு வந்து கோடு முடிஞ்சிருச்சுனா அந்த கோட்டை டச் ஆகிடுச்சுனாக்கா நம்ம அதோட வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நெட் சாரீக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க, வெஸ்டர்ன் டைப்பில் அந்த சாரீலாம் இருக்குனாக்கா வெறும் நெக்லைன் ஸ்லீவ் லைனுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப ப்ரைஸிங் கம்மியாக கேட்குறாங்க, ஒரு 800 அந்த மாதிரி 500 அந்த ரேஞ்சில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த டிசைனை மட்டும் பார்டராக பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு இப்போ தான் பிகினராக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 600 சார்ஜ் பண்ணி இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு கிளாஸில் எதாவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்டு அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆல்பம்னுட்டு நான் வந்து பிரிச்சிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஆல்பம்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்கு செயினே வராது, எனக்கு ஆரியே நீடிலே தெரியாது, ஆரினாலே பயம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை கூட நம்ம சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஆரி கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் உங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை, திஸ் இஸ் ஃப்ரம் விமலா ராஜவர்மன். பை பை, டேக் கேர்.